Hello everyone, welcome back to Serin recipe. இன்றைக்கு நான் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். இது தான் இன்க்ரீடியன்ட்ஸ். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மெஷர்மெண்ட்டை போட்டிக்கு தேவையானவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் 3 கப் ஃப்ரெஷ் மில்கை எடுக்கிறேன். அதை ஒரு பேனுக்கு போட்டு ஹீட் பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் 3.5 டேபிள் ஸ்பூன் எடுப்போம். அதில் நான் ஏர்லியாக எடுத்த மில்க்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த கஸ்டர்ட் பவுடரோட மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கரைச்சி எடுப்போம், கட்டி விழாத மாதிரிக்கு. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு இந்த மில்கை ஹீட் பண்ணி எடுப்போம். ஹீட் ஆகி கொண்டிருக்கிற இந்த மில்கில் நான் 6 to 7 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணுறேன். சுகரை ஆட் பண்ண பிறகு நல்ல ஒரு மிக்ஸை கொடுக்கணும், அந்த சுகரை நல்லா கரைஞ்சி வரத்துக்கு. மில்கிட பாயிலிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆக நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாயிலிங் மில்கோட ஆட் பண்ண வேணும். இது ஆட் பண்ணக்குள்ளே நாங்கள் ஒரு வுடன் ஸ்பூனால் இந்த மில்கை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும், இல்லாட்டி கட்டி விழ பார்க்கும். கஸ்டர்டு டெக்ஸ்சரை பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நாங்கள் எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்தோம். இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் ஒரு 5 செகண்ட் குக் பண்ணிவிட்டு பர்னரை ஆஃப் பண்ணுவோம். குக் பண்ணி எடுத்த இந்த கஸ்டர்டை ஒரு பவுலுக்கு போட்டு சூடு தண்ணி ஒரு பக்கமாக வைப்போம். இந்த ரெசிபிக்கு நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரிஸ், ரைப் மேங்கோ, ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ். இதெல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ரைப் மேங்கோ மாம்பழத்தை இப்போ போடுறேன். இதோட சிறிதாக கட் பண்ணின ஆப்பிள், grapes and சிறிதாக கட் பண்ணின பனானா அண்ட் ஸ்ட்ராபெரியும் மிக்ஸ் பண்ணுறேன். ரெடி பண்ணின கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலடை நாங்கள் ஒரு டிசர்ட் கப்பில் போட்டு சர்வ் பண்ணுவோம். இப்படி அலங்கரிச்சும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா இதை ரீஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 hours வச்சும் குளிர்ச்சியாக சர்வ் பண்ணலாம்.